ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யானை, சிங்கம், புலி போன்ற மிருகங்களை இறைவனோடு தொடர்பு படுத்தி நாம் வணங்குகிறோம். ஆனால் பூனையை அவ்வாறு வணங்குவதில்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இது போக அந்த பூனையை எதிர்மறை சக்தியாகவே பாவிக்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல நம்ம பூனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வட இந்தியர்கள் பார்த்தோம்னா ஷஷ்டி தேவி அப்படின்னு ஒரு தேவி இருக்கு. அந்த ஷஷ்டி தேவியினுடைய வாகனமாகவே கருதி வணங்கி வருகிறார்கள். இது ஒரு பழக்கம் என்பது நம்முடைய வட இந்தியாவிலே இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நம்முடைய பகுதியிலே பார்த்தோம்னா பூனையை தனியாக நாம் வணங்குவதில்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பயாலஜி அப்படிங்கிறத படிப்பா தெரியுமா? குறிப்பா இந்த ஜுவாலஜில உயிரியல்னு பார்க்கும்பொழுது, இந்த ஜுவாலஜி விலங்கியல்ல பார்க்கும் பொழுது, இந்த பூனை என்பது பூனை குடும்பத்தை சேர்ந்ததுதான் புலி என்பதும், புலி பூனை இரண்டுமே ஒரே ஃபேமிலிங்கிற மாதிரி வச்சிருப்பா. அதாவது பேர் வந்து ஐ திங்க் ஃபீலிடே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபீலிடே, அதாவது நமக்கு இந்த பொட்டானிக்கல் நேம்லாம் வச்சிருப்பா தெரியுமா, தாவரவியல்ல வச்சிருப்பா, இந்த பூவானது இந்த குடும்பத்தை சேர்ந்ததுங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா. அதே மாதிரிதான் உயிரியல்ல, அதாவது ஜுவாலஜில பார்த்தோம்னா, விலங்கியல்ல பார்த்தோம்னா, அதுலயும் வந்து குடும்பம் ஃபேமிலியா பிரிச்சிருப்பா. இந்தந்த மிருகங்கள் இந்தந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னு. அதுல பார்த்தோம்னா இந்த பூனை, புலி மற்றும் சிறுத்தை இவை மூன்றுமே பார்த்தோம்னா ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற வச்சிருப்பா, ஃபீலிடே அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம புலியை வந்து இங்க கொண்டு வந்துட்டதுனாலே, புலியை வந்து ஒரு ஐயப்பனினுடைய வாகனமாக வைத்து வழிபடுவதால் தனியாக பூனைக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா அதே ஃபேமிலியில பார்த்தோம்னா புலி கொஞ்சம் பெருசு, பூனைங்கிறது ரொம்ப சின்னது. சின்ன விஷயத்தை எதுக்கு எடுத்துப்பானே அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இந்த புலி, பூனை இரண்டுமே ஒரே மாதிரியான குணத்தினை உடையது. ஒரு விஷயத்தை வேட்டையாடணும், சின்ன மிருகங்களை இது சாப்பிடும், அது பெரிய மிருகங்களா சாப்பிடும். இரண்டுமே இந்த வேட்டையாடும்போது என்ன பண்ணணும்னா மெதுவாகத்தான் நடக்கும், அடிமேல் அடி எடுத்து வைத்து நடக்கும். இதுவும் இருட்டிலே கூர்மையான பார்வை அப்படிங்கிறது உண்டு. இரண்டும் ஒரே குடும்பம் தான், பயாலஜிக்கலி வேற வித்தியாசமே சொல்லல, ரெண்டும் ஒரே ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது அளவுல சின்னது, இது அளவுல பெருசு, அவ்வளவுதான். ஆக அளவில் பெரிய ஒரு விஷயத்தை வாகனமாக வைத்திருப்பதால் எதற்காக பூனையை தனியாக கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என்பது இருந்திருக்கலாம். இது போக பூனையை எதிர்மறை சக்தியாக சொல்கிறார்கள் சொன்னா, மிருகங்கள் குறுக்கே போனால் அது வந்து எதிர்மறை சக்தியாக பார்க்கப்பட்டது. இதிலிருந்து வலமிருந்து இடம், இடமிருந்து வலம் என்றெல்லாம் பிரிப்பார்கள். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போச்சுன்னா அது வந்து பாசிட்டிவா, இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போச்சுன்னா அது வந்து நெகட்டிவா அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து வைத்திருப்பார்கள். நம்ம பொதுவா பார்த்தோம்னா குறுக்கால ஓடுறது போறதுங்கிறது பூனை தான் அடிக்கடி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால பூனை கிராஸ் பண்ணா அது வந்து அபசகுணம் அப்படின்னு ஏன் சொன்னான்னா, அந்த பூனையானது நம்மை பாதுகாக்கிறது என்றுதானே அர்த்தம். அபசகுணம்னா என்ன அர்த்தம்? நீ வந்து இப்ப போகாதே, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றது. நம்ம கிளம்பும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நம்ம தாக்க போகிறது, ஆக இவன் 2 நிமிஷம் கழிச்சு போனா நல்லதுங்கிறதுக்காக பூனை குறுக்கால ஓடுறதுங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணுவா, உடனே ஒரு 10 நிமிஷம் உட்காருப்பா, உட்காந்துட்டு தீர்த்தம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவா பெரியவங்கள்லாம். அப்ப கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகும்பொழுது என்ன ஆகும், அங்கே ஏற்கனவே காத்து கொண்டிருக்கின்ற எதிர்மறை சக்திகள் என்பது ஓடிவிடும் அல்லவா, அங்கிருந்து அந்த காலத்தை நாம் கடந்து விடுவோம் அல்லவா. ஆக பூனையை நாம் எதிர்மறை சக்தியாக பார்க்காமல் அது நம்மை பாதுகாக்கின்ற சக்தியாகவே பார்க்கலாம். நம்முடைய தர்மத்தை பொறுத்தவரை உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் சொல்றது, அது எல்லா மிருகங்களிடத்திலுமே. அதனால்தான் எலியை கூட பிள்ளையாருடைய வாகனமா வச்சிருப்பா. எலினாலே நமக்கு ஒரு அருவருப்பு, அது நம்மை தொல்லை குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் எலி பொறி வச்சு எல்லாம் பிடிச்சுட்டு இருப்போம், எலி பாஷாணங்கள்லாம் வச்சு நம்ம கொண்டுகிட்டு இருப்போம். இருந்தாலும் அந்த உயிரினத்திடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தர்மமானது எலியை கூட ஒரு பிள்ளையாரினுடைய வாகனமாக வைத்திருக்கிறது. அதே மாதிரி வராகம், நம்ம பன்றின்னு சொன்னாலே ஒரு அருவருப்பா பார்ப்போம், இருந்தாலும் அதை ஒரு வராக மூர்த்தியாக, விஷ்ணுமூர்த்தியாகவே பாவித்திருப்பார்கள். அம்பாளே ஒரு அம்பாள் பார்த்தோம்னா வாராகி என்ற பெயரிலே அம்பாள் நம்மை காக்கின்ற படை தளபதியாக, அந்த வாராகி என்கின்ற அம்சத்தோடு அம்பாள் நமக்காக நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பாள். இப்படி மிருகங்களினுடைய அம்சங்களையும் தெய்வத்தோடு ஒப்பிட்டு நம்மை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அவ்வளவு ஏன், பூனை படை என்று ஒன்று சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த கருப்பு பூனை படை, பிளாக் கேட்ஸ் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். யாருக்கு?
அந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்களுக்கு. அப்பொழுது பூனை என்பது ஒரு பாதுகாப்பின் அம்சமாகத்தானே பார்க்கப்படுகிறது. இந்த பிளாக் கேட்ஸ் அப்படிங்கிற விஷயம் உலகளாவ விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. உலகத்திலே எந்த இடத்திலே ஒரு பாதுகாப்பு பணியிலே ஒரு வீரர்கள் இருந்தாலும் அந்த தலைவர்களை பாதுகாக்கின்ற, தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த தலைவர்களுடைய உயிரை காப்பதற்காக அவரை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு பிளாக் கேட்ஸ் என்றுதானே பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்போ கேட் என்கின்ற விஷயம், அந்த பூனை என்கின்ற விஷயம் நம்மை பாதுகாக்கின்ற ஒரு நேர்மறை சக்தியாகத்தானே நாம் பாவிக்க வேண்டும். ஆனா எங்க சொல்லியிருக்கான்னு சொன்னா, பூனையை வீட்டுக்குள்ள விடாதே அப்படின்னு சொல்லிட்டு. பூனை மட்டுமல்ல, எந்த மிருகங்களையுமே வீட்டிற்குள்ளாக நாம் அனுமதிக்க கூடாது. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூனையினுடைய உடம்பிலிருந்து முடி என்பது உதிர்ந்து கொண்டே இருக்கும். அது ஆகாரத்துல ஒரு சாப்பாட்டுல நம்ம தெரியாம நம்ம தட்டுல பறந்து வந்து விழுந்துருதுன்னு வச்சுப்போம். நம்ம அதை தெரியாம கலந்து சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், நம்முடைய உடம்பிலே ஆரோக்கிய குறைபாடு என்பது ஏற்படும் தானே. ஏன்னா பூனைக்கு உடம்புல அடிக்கடி முடி கொட்டிகிட்டே இருக்கும். இன்னொன்று, பூனை அவ்வளவு சுத்தமாலாம் இருக்காது, ஒரு மாதிரி அசுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். அங்கங்கே ரொம்ப பேட் ஸ்மெல் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அதனுடைய கழிவிலிருந்து. அதனால பூனையை வீட்டுக்குள்ள விடக்கூடாது, வெளியிலே அதனை வளர்த்தார்கள். அதுவும் ஒரு வளர்ப்பு பிராணி தானே. ஆக பூனையை ஒரு எதிர்மறை சக்தியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் வட இந்தியாவிலே ஷஷ்டி தேவி, ஷஷ்டின்னு சொன்னாலே நமக்கு சுப்பிரமணிய சுவாமிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். சுப்பிரமணிய சுவாமிங்கிற ஒரு பாதுகாவலர் தானே, நமக்கு ஒரு படை தேவ சேனாதிபதி தானே அவர். அப்படி அந்த ஷஷ்டி தேவி என்பவளும் ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அம்பாளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அம்பிகையினுடைய வாகனமாகவே பூனையை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தர்மத்தினுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.